ஆண்கள் வெண்பூசணி சாறு குடிக்கலாமா? குடிக்கலாம். சிலர் வெண்பூசணி சாறு பெண்கள் மட்டுமே குடிக்கக்கூடியது என நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவறு. வெண்பூசணி சாறு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் குடிக்கலாம். பெண்கள் ஏன் வெண்பூசணி சாறு குடிக்கலாம்? பெண்கள் வெண்பூசணி சாறு குடிப்பதால் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். அந்த காலத்திலிருந்து நம்முடைய பாரம்பரிய வைத்தியம், சித்த வைத்தியம், ஆயுர்வேத மருத்துவத்தில் வெண்பூசணி சாறு அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. வெண்பூசணி சாறில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கும், புண்களை ஆற்றும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், கண் பார்வையை மேம்படுத்தும். இப்போ தினமும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செஞ்சுட்டு நாம் வந்து இப்போ வெண்பூசணி சாறு டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டை சமநிலைப்படுத்த உதவும். நாம் இப்போ சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே வந்து அமிலமான உணவு. இந்த அமிலத்தன்மை நம்ம உடம்புல அதிகமாகிறதுனால உடம்பு வந்து வறட்சி அடைஞ்சு விடுது. இந்த வறட்சியை இந்த வெண்பூசணி சாறு நமக்கு குறைக்கும். இதனால் உடம்பு நீர்த்தன்மையோட இருக்கும். பெண்களுக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம்? வெண்பூசணி சாறில் இருக்கக்கூடிய போலேட் அப்படிங்கிற ஊட்டச்சத்து மற்றும் சில தாதுக்கள் இருக்குது. இது வந்து கர்ப்பிணிக வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு மிகவும் நல்லது. அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். வெண்பூசணி சாறு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கல்லீரல் சிறுநீரகத்தை தூண்டி இரத்தத்தில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும். இது மிகச்சிறந்த டீடாக்ஸ், அதாவது கழிவு வெளியேற்றம் செய்வதால் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதல் குணமாகும், ஹார்மோன் இன்பேலன்ஸ் குணமாகும், கர்ப்பப்பை நார்க்கட்டிகள் குறையும், மன அழுத்தம் குறையும். மாதவிடாய் காலத்தில் உண்டாகக்கூடிய உடல் சூடும் மெனோபாஸ் காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூடும் குறையும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்புல வந்து எரிச்சல், தலைவலி இதெல்லாம் உண்டாகும், உடம்பு சூடு உண்டாகும். இது எல்லாத்தையுமே குறைக்கும். இதுக்கு ஏன் காரணம்னா இந்த வெண்பூசணி சாறு வந்து pH அளவு வந்து அதிகரிக்கும். இந்த pH அதிகரிப்போ அமிலம் குறைஞ்சு காரத்தன்மை அதிகரிக்கிறதுனால உடம்புல வந்து செரிமானம் அதிகரிக்கும், அசிடிட்டி போகும், நெஞ்செரிச்சல் போகும். இந்த வெண்பூசணி சாறில் இருக்க B6 வந்து மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஞாபக சக்தி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகரிக்கும். மூளை வந்து குளிர்ச்சி அடையும். அதனால் நல்லா தூக்கம் வரும். மன அழுத்தம், மனப்பதட்டம் இது எல்லாமே குறையும். இந்த வெண்பூசணி சாறில் இருக்கக்கூடிய B2 வந்து இதை வந்து விட்டமின் B2 அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃபோஃப்ளேவின் சொல்லுவாங்க. இந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகளை குணமாக்க மிகவும் உதவும். அப்புறம் வெண்பூசணி சாறில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழிவுகளை வெளியேற்றும். அந்த கழிவுகளை வெளியேற்றதுனால இதய ஆரோக்கியம் வந்து மேம்படும், கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிரும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இரத்த சுழற்சியை அதிகப்படுத்தும். இப்போ பருவகாலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை வெண்பூசணி சாறு வந்து அந்த நோய்கள் வராமல் பார்த்துக்கும். ஏன்னா இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த வெண்பூசணி சாறு. அதனால் பருவகால நோய்களை வந்து நமக்கு வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தியை அதிகரிக்க செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் உள்ள விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து முகத்தை வந்து பிரகாசமாக்கும், உடம்பு சூட்டை குறைக்கும், முகப்பருவை குணப்படுத்தும். வெண்பூசணி சாறில் சில சேர்மங்கள் சேர்வதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. உணவின் மூலம் கிடைக்கும் கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை மெதுவாக்குவதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. அப்புறம் சிறுநீரகங்கள் உருவாகாமலும் பார்த்துக்கும். வெண்பூசணி சாறில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு உதவுகிறது. உடம்பு எடை அதிகரிக்காமலும் பாதுகாக்கிறது. ஏன்னா இந்த கலோரி குறைவாக இருக்கிறதுனால உடம்பு எடை அதிகரிக்காது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நாம் சாப்பிட்டு வயிறு நிரம்பின மாதிரி உணர்வோடவே இருக்கும். அதனால் அதிகமாக நாம் சாப்பிட மாட்டோம். இதனால் உடல் எடை வந்து கட்டுப்படுத்தப்படும். இந்த வெண்பூசணி சாறு யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து வெண்பூசணி சாறை குடிக்கலாம். வாரத்தில் 2-3 நாள் குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. தினமும்
ஒரு 150 மில்லி குடித்தா போதும். மொத்தத்தில் பெண்களின் உடல் சூடு, ஹார்மோன் பிரச்சனை, செரிமானம், அழகு, மன அழுத்தம் ஆகியவற்றை குறைக்க இயற்கையான வெண்பூசணி சாறு உதவுகிறது. எனவே உணவு போதையில் அடிமையாகி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாமல் இதுபோன்ற இயற்கையான சாறுகளை குடிக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம், பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.